ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் அருமையான மட்டன் டேஸ்ட்டில் ஒரு சென்னா கிரேவி, கொண்டக்கடலை வச்சு அருமையான ஒரு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். இது எப்படி குயிக்காக செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்தோன்னா வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் 4 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. அடுத்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு சேர்த்துக்குங்க. கூடவே 4-5 கேஷ்யூ நட்டும் சேர்த்து அரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்து அதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இதே நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிடுங்க. லைட்டாக உப்பு போட்டு சேர்த்து வதக்கிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்ததும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, வெள்ளை பூண்டு இது மாதிரி இடித்து அதை சேர்த்துட்டு ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அடி பிடிச்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் அதெல்லாம் வதக்கிக்குங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இதே நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதும் 3 பச்சை மிளகா 2 கீரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்து கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிக்சர் ஜாரை லைட்டாக அலசி அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒன்றோட ஒன்றா எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், கொதித்து சூப்பராக கெட்டியான ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இதில் நான் 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையும் நல்லா 5 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து அதில் கட் பண்ண கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே கொஞ்சம் மூடி போட்டு அந்த ஃப்ளேவர்லாம் இறங்குற மாதிரி 2 நிமிஷம் மூடி வைப்போம். பாருங்கள், அட்டகாசமாக சூப்பராக வந்துடுச்சு. இதில் கடைசியாக ஃப்ளேவருக்காண்டி பெப்பர் பொடி தூக்கிக்குங்க. பெப்பர் பொடி சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் அருமையாக இருக்கும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு மட்டன் டேஸ்ட்டில் ஒரு அருமையான ஒரு சென்னா கிரேவி ரெடி ஆச்சுங்க. இது பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி, பரோட்டாவுக்கெல்லாம் சூப்பராக அருமையான ஷெடிஸாக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.